வணக்கம். நான் மதினி பேசுகிறேன். எல்லோரும் எதிர்பார்த்தது இன்னைக்கு தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் கடலுக்கு போகிறோம். இதில் வேற எங்கள் வீட்டுக்காரவங்களும் சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லி கூப்பிடையும் இப்போ வாராக என் கொழுந்த நண்டு வலை விட்டுருக்கோம். நண்டு வலையை தான் பார்க்க போகிறோம், பிடிக்க போகிறோம். வாங்க. இந்த போயால் தான் போக போகிறோம். இதுதான் எங்களுடைய போட்டு. பாருங்கள் எத்தனை தண்ணி இருக்குது. சரி, செல்லை கட் பண்ணி வச்சுக்கிடுவோம், ஏன்னா தண்ணி போடுவோம். பாருங்கள், நாங்கள் போட்டுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி நண்டு வலை பிடிக்கிறதுக்கு கிளம்புறோம். இனிமேல் தான் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுவான். கொழுந்த போய் பார்ப்போம் வலையை. இறால் வலைகளுக்கு இங்கே பாருங்கள், சின்ன சின்ன போயாவில் போய் இறால் வலைகளும் பிடிக்காங்க. நாங்கள் நண்டு வலைக்கு தான் போகிறோம். நண்டு வலை நேற்று விட்டதுனால இன்றைக்கி நண்டு வலையில் நண்டு கிடக்குதான்ட்டு பார்ப்போம். வலை பிடிக்கையில் ரொம்ப நாள் கழித்து கடலுக்குள்ளே போகிறோம். தொட்டாப்பை பிடிக்க போகிறோம். வலை தொட்டாப்பை இதாங்க போயா. வலை தொட்டாப்புக்கு வந்து இந்த போயா கொண்டுக்கிறாங்க. பாருங்க, இந்த போயாவில் எவ்வளோ கயிறு போட்டிருக்கோன்னு. அப்போ தான் அந்த வலை லோவியாக கிடக்கும் தண்ணிக்குள்ள. அடையாளத்துக்கு இப்படி போட்டால் தான் தெரியும் வலை. பாருங்க, தொட்டாப்புலேயே ஒரே ஒரு பொட்டு நண்டு வந்துருக்குது. வந்த உடனேயே இந்த ஒரு கல் போடுவாங்க, போயாவும் போடுவோம். இதை அவுத்து எடுத்துருவோம். நண்டு வலைகளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் வரும். அதனால் இதுக்காக வேறு ஒன்றும் பொறுப்பான வேலை கிடையாது. வீட்டில் சும்மா இருக்கிறனால தான் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குனாலும் அப்புறம் வாங்க போயிட்டு ஒவ்வொரு சொல்லி கூப்பிட்டு வந்துருக்கோம். இதுதாங்க பொட்டு நண்டு. ஒரு மீன் வந்துருக்குது பண்ணா. இப்போ ரெண்டு நண்டு ஜோடியாக வந்துருக்குது. ஒவ்வொரு நண்டாக தான் நம்ம பையா தட்டி எடுக்கணும், இல்லைன்னா கடிச்சிடும் காலம். பாருங்க, ஒரு வலையில வந்து நண்டு தான் இது. மறு வலையை பிடிக்க போறாங்க. சூரியனை பாருங்க, கிளம்பிட்டாரு. பனி மூட்டனால தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு பனி, நல்ல பனி பெய்யுது. you
இது எல்லாம் இறால் விலைக்கு கிடக்காக இந்த போட்டுக்கு எல்லாமே. சங்கு இறால் நண்டுலாம் வருதுங்க 2வது விலையில். இதான் உழைக்கான வெட்டு போச்சு. ஓலைக்காய் நண்டு பொட்டு நண்டு. ஜோடியாக வந்துருக்கு பேர். பொட்டை நண்டா தானே வருது. இந்த பொட்டை நண்டு தான் வருது. இவர் எத்தா தண்டிட்டு வரு. ஓ உயிராகவே கிடக்கு பாருங்க. லாங்குன்னு சொல்லுவோம் நாங்கள். பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குதுன்ட்டு. நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் விளாங்க. அடுத்த வலை 2 சோட்டு பிடிச்சாச்சு. இனிமேல் அடுத்த தொட்டாப்பு கெழுது வருகிறது. ஓ பண்ணா வருது. இதுதான் சிலுவை நண்டுண்ணே. குரூஸ் நண்டு. இப்போ பாருங்கள், ஒரு சோட்டில் உள்ள நண்டு ஒரு இறால் கிடந்துருக்குது. இது தாங்க. மறு 2 சோட்டையும் என் கொழுந்த முடுக்கி அந்த சாக்கை விரித்து அதில் தான் வாங்கி வைக்கிறோம். கல்வெட்டு கஞ்சி கிடக்கு. கஞ்சிக்கு முடிச்சு போண்டா நண்டு உருளையா இருக்கும் போண்டா. கருங்கால் வரப்போ தான் எனக்கு
ஒரு திருக்க மீன் வந்திருக்குது, உயிரோட இருக்கு பாருங்க. புள்ளி புள்ளியாக இந்த மாதிரி வாலில் இருக்கும் இதுதான் மணிவால். புளியந்தரைக்கைக்கு உடம்பு ஃபுல்லாக புள்ளி புள்ளியாக இருக்கும். திருக்க மீனை மட்டும் விட்டுறாதீங்க, வந்துச்சுண்டா வாங்கி சாப்பிட்ருங்க, நல்லது குறுக்கு வலிக்குன்னா. சாப்பிடலாம் செய்யலாம். கல்வெட்டி மீன் இதுதான் பண்டாரி ஆகுது. எரி இருக்காது உயிர். நாங்கள் லாஸ்ட் வலை பிடிச்சாச்சு. இப்போ கரையை போக போகிறோம். இப்போ அதில் உள்ள நண்டுகளை நம்ம தட்டுவோம், கரையை போக தட்டிக்கும். நம்ம கரையில் போய் நம்ம வலையெல்லாம் இறக்கி மூட்டை போட்டு வச்சுருக்கோம், இறக்கி வச்சு அதில் கிடக்கிற கூலம் நண்டுகளை மட்டும் தட்டிட்டு அப்படியே வலையை இழுத்து வச்சிட வேண்டியதாங்க. அப்போ தான் மறுநாள் அந்த வலையை கொண்டு போய் நம்ம கடலுக்குள்ளே விட முடியும் நண்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வலையெல்லாம் கரையை கொண்டு வந்துட்டோம். கரையை கொண்டு வந்து வீட்டில் போய் கடுஞ்சாயா போட்டு வந்து இந்த வலையில் உள்ள நண்டையெல்லாம் தட்டி ஏலத்துக்கு கொண்டுக்கிட்டு போவோம். இப்படி தாங்க நாங்கள் கடுஞ்சாயா போட்டு இப்படி பிஸ்கட்டோ மிச்சரை முறுக்க வச்சு இப்படியே பிடிச்சி விட்டு காப்பியவும் அந்த பிஸ்கட் இதுகளையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வலையவும் தெரிச்சிருவோம். பாருங்க வலையை தெரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடுஞ்சாயா தான் காலையிலே குடிக்கணும், நல்லா இஞ்சி போட்டு தட்டி போட்டு நல்லா இருக்கும் கடுஞ்சாயா. பாருங்க இப்போ என் குழந்தைன்னு குழந்தை ஒய்ஃபு எல்லாரும் கேட்பீங்க, குழந்தை யார் யாருக்கு என் மாப்பிள்ளையோட தம்பி விஜயக்கா ராசகுமாரி அவங்க ஒய்ஃபு. இப்போ வலையில நண்டையெல்லாம் கொண்டு போய் ஏலத்தில் போட்டாத்துங்க. எங்களுக்கு இந்த டீசல் வாங்குறதுக்கு கூட ஓடும். இதில் தான் நாங்கள் குழம்புக்கு கணக்கு எதை எடுத்துக்கிடுவோம். தலையில் உள்ள நண்டையெல்லாம் தட்டியாச்சு. இப்போ கம்பெனிக்கு கொண்டு போகிறதுக்கு நண்டுகளை ஃபுல்லாக பிறக்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கம்பெனியில் கொண்டு போய் போட்டால் தான் டீசலுக்கு ஆகும் காசு. அதனால் இங்கே பாருங்கள் பிறக்கிட்டு இருக்காங்க. அதை தான் வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு நாங்கள் எடுத்துக்கிடுவோம். இப்போ எங்கள் குழந்தைன்னு எங்கள் வீட்டுக்காரங்க நண்டு எடுத்துக்கிட்டு. இப்போ போய் நண்டுக்கிட்ட பார்ப்போங்க. மூணு சோட்டு வலையில் உள்ள நண்டு தான், பாடு அவ்வளவா கிடையாது. இந்த பாருங்கள் அங்கே கம்பெனி கொண்டு போகிற நண்டை பிறக்கி கூடையில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நண்டு தான் வந்துச்சு. இதில் இந்த மிச்ச நண்டில் நாங்கள் 2 பேரும் எங்கள் குழந்தை வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் ஆள் கொஞ்சமாக எடுத்துக்கிடுவோம். இன்னைக்கு சமையலுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது போடுதா